நமக்கு தெரியும் கரூர் சம்பவத்திற்கு பிறகு கொஞ்சம் அடக்கி இந்த மாதிரியான ஒரு பாதுகாப்பு விதிமுறைகள்லாம் கடைப்பிடிக்கிறது அப்படிங்கலாம் ஓரளவுக்கு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த தஞ்சை கூட்டத்திலலாம் வந்து அது எல்லாத்தையுமே வந்து கட்டவிழ்த்து விட்டதைப் போல வந்து தடுப்புகளை மீறி உள்ள நுழையிறது, அதுக்கப்புறம் விஜயனுடைய வாகனத்தை பின்தொடர்ந்து போய் விபத்துக்குள்ளாவது, மரத்து மேல ஏறி நிற்பது. விஜயே வந்து ஒருத்தர் வாகனத்து மேல ஏறி செல்ஃபி எடுக்கிறாரு. அவர வந்து என்கரேஜ் பண்ற மாரி அவர் இருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் கடுமையா கண்டிக்கத்தக்கது. அதாவது எதுவுமே நடக்கலன்னா பரவால்ல. கிட்டத்தட்ட 50 பேர் இறந்திருக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல வந்து விஜய் வந்து மறுபடியும் போவது அப்படிங்கிறது உண்மையிலே வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இல்ல இன்னைக்குமே அவர பின்தொடர்ந்து போய் பைக் ஆக்சிடென்ட் ஆகி வரிசையா வண்டிகள்லாம் கீழ விழுது. அதுல வந்து ஏதாவது விபத்து நடந்தா அதுக்கு யாரு பொறுப்பேற்பான்னு தெரியல. அனுமதிக்கப்பட்டத விட அதிகமா வந்து ஆம்புலன்ஸ் வருதுன்னு சொல்லி பேரிகார்ட் எடுத்து விட்டுட்டு நிர்வாகி அவங்க விஜய் கட்சி ஆட்களே தான் இவைங்கள உள்ள அனுமதிச்சிருக்காங்க. கூட்டம் போயிருக்கு. திரும்ப வந்து பொதுமக்களுடைய வாகனங்கள் எல்லாம் மறிச்சு, அதுக்கு மேல ஏறி நின்னு ஆடி, செல்ஃபி எடுத்துன்னு பொதுமக்களுக்கு தொந்தரவு ஏற்படுத்துறாங்க. அவங்களுக்கு பாதுகாப்பு உரிய பாதுகாப்போட இல்ல, எச்சரிக்கையோட இல்ல. இப்படி எல்லா வகையிலயுமே எந்த விதமான அக்கறையும் இல்லாம அவரு இருக்கிறாரு. ஆனா பேசுறது மட்டும் பயங்கரமா பேசிர்றாரு. சரி என்னத்த தான் பேசினாரு அவர் அப்படின்னு பார்த்தா, எனக்கு என்னமோ இந்த கூட்டத்தில கொஞ்சம் சுரத்து குறைந்து இருந்ததைப் போல தான் தெரிந்தது. வழக்கமான ஒரு உற்சாகம்ங்கிறது குறைவாகத்தான் இருந்தது. அவருடைய தனிப்பட்ட பிரச்சனைகளா? அல்லது காங்கிரஸ் வந்து நம்ம இதில வரல. நம்ம தனியா தான் நிக்கணும். முஸ்தபாவும், பண்ருட்டி ராமச்சந்திரன் மட்டும் தான் இருக்காங்கங்கிற ஒரு விரக்தியா? அப்படிங்கிறது தெரியல.